மலையாளத்தோட மோஸ்ட் வயலண்ட் மூவின்னு சொல்லப்படுற உன்னிமுகுந்த் நடிப்புல வெளியாயிருக்கிற சூப்பர் ஹிட் படமான மார்க்கோ படத்துடைய கதையை இந்த வீடியோல பார்க்கலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல பாழடைஞ்ச மாதிரியான ஒரு ஃபேக்டரியை காட்டுறாங்க. ஊர்ல இருக்கிற பாதி கூட்டம் அங்கதான் இருக்கு. ஏன்னா அங்க பாக்ஸிங்கும் அதோட சேர்ந்து பெட்டிங்கும் நடந்துட்டு இருக்கு. இப்ப அங்க பாக்ஸிங் பார்த்துட்டு இருக்கிற வாசிம் விக்டர்ங்கிற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை காட்டுறாங்க. விக்டருக்கு கண்ணு தெரியாது. அதனால வாசிம் பாக்ஸிங்ல என்ன நடக்குதுன்னு விக்டர் கிட்ட அப்டேட் பண்ணிட்டே இருக்காரு. அப்போ வாசிமுக்கு அவருடைய அண்ணன் தாரிக் போன் பண்ண வாசிம் காலை அட்டன் பண்ணிட்டு இக்கா நமக்கு அந்த பிசினஸ் வேண்டான்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவாரு. வாசிமுடைய அண்ணன் தாரிக்கு நிறைய பினான்சியல் கமிட்மெண்ட் இருக்கு, நிறைய ஃபண்ட் தேவைப்படுது. அதனால வாசிம் பேர்ல இருக்கிற பாராமெடிக்கல் கம்பெனில ட்ரக் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு பிளான் பண்றாரு. அது இல்லீகல் பிசினஸ்ங்கிறதுனால வாசிம் அதுக்கு தடையா இருக்கிறாரு. அவரை கன்வின்ஸ் பண்ணதான் தாரிக் போன் பண்ணியிருப்பாரு. ஆனா வாசிம் சம்மதிக்க மாட்டாரு. நடந்துட்டு இருக்கிற விக்டர் ஒரு கார்ல மோதி நிக்கிறாரு. அதை தொட்டு பார்த்துட்டு டிஃபெண்டர் காருங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாரு. அப்பந்தான் கூட வாசிம் இல்லைங்கிறத உணர்றாரு. கண்ணு தெரியலனாலும் தட்டு தடுமாறி வாசிமா அங்கேயும் இங்கேயும் தேட ஆரம்பிக்கிறாரு. வாசிமுடைய டெட் பாடியில மோதி கீழே விழுந்துடுவாரு. விக்டர் வாசிமா தொட்டு பார்த்துட்டு அவர் ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்கிறத புரிஞ்சுக்கிட்டு பதறி போயிடுவாரு. அப்ப யாரோ அங்க நடந்து வர ஃபுட் ஸ்டெப்ஸ், பர்ஃபியூம் ஸ்மெல் எல்லாத்தையும் ஃபீல் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த கில்லருடைய ஃபேஸையும் தொட்டு பார்ப்பாரு. அடுத்த சீன்ல வாசிம் சிஐ இப்ராஹிம் கிட்ட பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. வாசிம் இப்ராஹிம் கிட்ட அந்த பெர்ஃபியூம் ஸ்மெல், டிஃபெண்டர் கார், ஃபுட் ஸ்டெப்ஸ் எல்லாத்த பத்தியும் சொல்றாரு. அடுத்ததா சிஐ இப்ராஹிம் வாசிமுடைய பிரதர் தாரிக்க விசாரிக்கிறார். தாரிக் வாசிமுக்கு எல்லா கெட்ட பழக்கம் இருந்தது. பெட்டிங்ல இருந்து ட்ரக் வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாம தேவையில்லாத சவகாசம் நிறைய இருந்ததுன்னு சொல்றாரு. வாசிமோட இறுதி சடங்கு நடக்குது. விக்டர் அங்கதான் இருப்பாரு. ரசல் அவனோட ஆட்களோட அங்க வரான். டிஃபெண்டர், கார் சவுண்ட், பெர்ஃபியூம் ஸ்மெல், ஃபுட் ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு கில்லர் அங்கதான் இருக்காங்கன்னு விக்டர் புரிஞ்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து கேர்ள் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி நான் உன்னை உடனே பார்க்கணும், வாசிம் வீட்டுக்கு வான்னு சொல்றாரு. ஆனா ரசல் இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிட்டு விக்டரை ஒரு கார்ல கடத்திட்டு போய் ஃபேக்டரியில வச்சிருப்பாரு. ரசல் விக்டர் கிட்ட உன் ஃப்ரெண்ட் வாசிம் அவனுடைய அண்ணன் தாரிக் பிசினஸ்க்கு தடையா இருந்தா, அதனால அவனை கொல்ல சொன்னா நானும் கொன்னுட்டேன். ஆனா நீ குருட்டு தானே, உன்னால எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சேன். ஆனா நீ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்ட, இனிமே நீ உயிரோட இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆசிட் டேங்க்ல தூக்கி போட்டுருவாரு. அந்த டேங்க்ல பாடி கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு ஒரு மாமிச பிண்டமா மாறுறத காட்டுறாங்க. அடுத்த சீன்ல ரசல் அவருடைய அப்பா டோனி ஐசக்க மீட் பண்றார். டோனி ஐசக் ஒரு கொலையை ஒரு கண்ணு தெரியாதவன் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டா, இந்த முறை நீ கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு ரசல் விக்டரை கொண்டுட்டு மிச்சம் இருக்கிற அவனுடைய பாடியை ஆத்துல போட்டுட்டேன், இந்த முறை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றாரு. டோனி இந்த விஷயம் ஒன்ன சைரஸ்க்கு மட்டும் தெரிய வேண்டாம், உன் கூட நான் இருப்பேன், எதுனாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்வாரு. இப்ப ஆத்துல மிதந்துட்டு இருக்கிற விக்டருடைய பாடியை போலீஸ் கண்டெடுக்கிறாங்க. அது 20 இருந்து 25 வயசு இருக்கிற ஒரு இளைஞருடைய பாடின்னு மட்டும்தான் அவங்களால கண்டுபிடிக்க முடியுது. அந்த சமயத்துல விக்டருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஈஷா விக்டரை காணோன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்க. அப்ப சிஐ இப்ராஹிமுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. பாடியுடைய டிஎன்ஏவை விக்டருடைய பிரதர் ஜார்ஜுடைய டிஎன்ஏவோட மேட்ச் பண்ணி பாக்குறாரு. மேட்ச் ஆயிடும். சோ இறந்தது விக்டர்னு கண்டுபிடிக்கிறாரு. விக்டருக்கு ஜார்ஜ்னு ஒரு அண்ணனும் ஆன்சிங்கிற ஒரு அக்காவும் இருக்காங்க. விக்டர் தான் கடைக்குட்டி. அது மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலியில இன்னொரு முக்கியமான மெம்பர் இருக்காரு. அது வேற யாரும் இல்ல, விக்டருடைய அப்பா எடுத்து வளர்த்த பையன் மார்க்கோ, படத்தோட ஹீரோ. அவங்க ஃபேமிலி ஒரு பெரிய ஃபேமிலி, நிறைய குழந்தைங்க இருப்பாங்க. விக்டர், ஜார்ஜ் குழந்தைங்க தவிர வேற யாருக்கும் மார்க்கோவை பிடிக்காது. மார்க்கோ அந்த குடும்பத்துக்காக எதையும் பண்ண தயங்க மாட்டாரு. ஜார்ஜ் கோல்ட் ஸ்மக்லிங் தான் பண்ணிட்டு இருக்காரு. கோல்ட் ஸ்மக்லிங் சிண்டிகேட்ல ஹெட்டும் கூட. ஜார்ஜுடைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்க்குலாம் மார்க்கோ சப்போர்ட்டா இருந்ததுனால மார்க்கோ மேல நிறைய கேஸ் இருந்தது. அதனாலேயே மார்க்கோவை இட்டலிக்கு ஜார்ஜ் அனுப்பி வச்சிருந்தாரு. விக்டரோட இறுதி சடங்கு சர்ச்சில் நடக்குது. விக்டரை கொன்ன ரசல், அவங்க அப்பா டோனி எல்லாருமே அங்கதான் இருப்பாங்க. இப்ப மார்க்கோ சர்ச்சுக்கு வந்து சர்ச் மைக்ல என் தம்பியை கொன்னவன் யாரா இருந்தாலும் அவனை கொன்னுட்டு அவனுடைய ரத்தத்தாலே அவனை குளிப்பாட்டுவேன்னு ஆக்ரோஷமா சொல்றாரு. அடுத்ததா கோல்ட் ஸ்மக்லிங் சிண்டிகேட்டுடைய மீட்டிங் நடக்கிறத காட்டுறாங்க. அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஜார்ஜ் பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுனால லைட்டா அவர் மேல பொறாம இருக்கும். டோனியும் அந்த சிண்டிகேட்டுடைய மெம்பர் தான். விக்டரை கொன்னதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. டோனி முந்திக்கிட்டு கண்டிப்பா விக்டரை வெளியாளுங்க யாரோ தான் கொன்னு இருக்காங்க, என் பையன் ரசல் அவனை கண்டுபிடிச்சு கொன்னிடுவான்னு சொல்றாரு. அங்க வர மார்க்கோ என் தம்பியை கொன்னவனை கண்டுபிடிச்சு அவனுக்கு மரணத்தை விட கொடுமையான தண்டனை கொடுப்பேன்னு சொல்ல, டோனி என் பையன் ரசலையும் கூட வச்சுக்கோங்க, அவன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான்னு சொல்றாரு. மார்க்கோ விக்டரை கொன்ன கொலையாளியை தேட ஆரம்பிக்கிறாரு. ரசல் கூடயே இருந்துட்டு எல்லா க்ளூவையும் அழிச்சு அவருக்கு எந்த லீடும் கிடைக்காத மாதிரி பாத்துப்பாரு. இருந்தாலும் மார்க்கோ தொடர்ந்து தேடிட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல ரசல் அவங்க அப்பா கிட்ட நம்ம இதுக்கு ரிஸ்க் எடுக்கணும், பேசாம ஜார்ஜ் குடும்பத்துல எல்லாரையும் அழிச்சிடுவோம்னு சொல்றாரு. அதுக்கு டோனி இல்ல, முதல்ல நம்ம அவனுடைய சாம்ராஜ்யத்தை அழிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பிளானும் போடுறாரு. துபாயில இருந்து பிளைட் மூலமா 30 கிலோவா 4 பேருக்கு கோல்டு வருது. அந்த 4 பேரும் கோல்ட் ஸ்மக்லிங் சிண்டிகேட்டை சேர்ந்தவங்க. அதுல
அதுல ஒரு 30 கிலோ ஜார்ஜ் உடையது. டோனி அவருக்கு தெரிஞ்ச ஒரு கஸ்டம் ஆபீசரை வச்சு ஒரு 30 கிலோவை மட்டும் பிடிக்க வச்சுட்டு எல்லா நகையும் மாட்டிக்கிட்ட மாதிரி ஃப்ரேம் பண்ணி விட்டுருவாரு. மாட்டிக்கிட்ட 30 கிலோ போக மீதி இருக்கிற 90 கிலோ தங்கத்தையும் டோனி எடுத்துப்பாரு. இந்த விஷயத்த சிண்டிகேட்ல டிஸ்கஸ் பண்றாங்க. ஜார்ஜ் இந்த விஷயத்த செஞ்சவன் நகவரத்தை தெரிஞ்ச ஒரு ஆளா தான் இருப்பான். அவன் நாளைக்கு காலையில சூரியோதயத்தை பார்க்க மாட்டான்னு சொல்லிட்டு கோபமா அங்கிருந்து கிளம்புவாரு. இப்ப சிண்டிகேட்ல இருக்கிற தேவுங்கிற ஒரு ஆள் ஜார்ஜுடைய கார்ல ஏறிட்டு அந்த நகையை கஸ்டம் ஆபீசரை வச்சு நான் தான் எடுத்தேன்னு சொல்லிட்டு ஜார்ஜ பலமுறை கத்தியால குத்திடுவார். அந்த தேவ் வேற யாரும் இல்ல, டோனியோட ஆள் தான். ஜார்ஜ் அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பிச்சிடுவாரு. அடுத்த சீன்ல சிஐ இப்ராஹிம ஒரு யூடியூபர் மீட் பண்றாரு. அந்த யூடியூபர் அந்த ஃபேக்டரியில ஏதோ இல்லீகல் பிசினஸ் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஹிடன் கேமராவை பிக்ஸ் பண்ணியிருப்பாரு. அந்த ஹிடன் கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போது ரசல் விக்டரை கொன்னது ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதுக்கான விஷுவலை சிஐ இப்ராஹிம் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாரு. இப்ராஹிம் அந்த வீடியோவை ஹையர் அபிஷியல் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாரு. அந்த விஷயம் டோனிக்கு தெரிய வர டோனியோடைய ஆளுங்க இப்ராஹிமையும் யூடியூபரையும் கொன்னுடுவாங்க. இதுக்கு மேல மார்க்கோ கொலையாளியை எப்படி கண்டுபிடிக்க போறாருன்னு நினைக்கும் போது அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. சிஐ இப்ராஹிம் சாகிறதுக்கு முன்னாடி ஜார்ஜுடைய ஃபேமிலி டாக்டரை மீட் பண்ணி என் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த வீடியோவை ஜார்ஜ் கிட்ட கொடுங்கன்னு அந்த வீடியோ காப்பியை அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருப்பாரு. டாக்டர் அந்த விஷயத்துல ஜார்ஜுக்கு காட்ட ஜார்ஜ் ரசல் தான் கொலையாளிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. ஜார்ஜ் இந்த விஷயத்த போன் பண்ணி மார்க்கோக்கு சொல்ல அதை கூட இருக்கிற ரசலும் கூட்டாளிங்களும் கேட்டுடுவாங்க. ரசலும் கூட்டாளிங்களும் சேர்ந்து மார்க்கோவை அடிச்சு போட்டு உயிரோட புதைக்க பார்ப்பாங்க. ஆனா மார்க்கோ அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுருவாரு. அப்ப டோனி மார்க்கோக்கு போன் பண்ணி உன் தம்பியுடைய கேர்ள் ஃப்ரெண்டும் அவ வயித்துல இருக்கிற குழந்தையும் உனக்கு உயிரோட வேணும்னா என் பையனை விட்டுருன்னு சொல்வாரு. மார்க்கோ அதனால ரசல உயிரோட விட்டுருவாரு. ஆனா டோனி சொன்ன மாதிரி அந்த பொண்ணை விட மாட்டாரு. இப்ப டோனி சொத்தெல்லாம் எங்க பேருக்கு எழுதி வச்சா மட்டும்தான் அவங்களை உயிரோட விடுவேன்னு சொல்ல ஜார்ஜ் நம்ம சொத்தே போனாலும் பரவாயில்ல, நம்ம குடும்ப வாரிசு உயிரோட இங்க வரணும்னு மார்க்கோ கிட்ட சொல்றாரு. அடுத்த சீன்ல மார்க்கோ ஒரு பெட்டியோட ரசலை மீட் பண்றாரு. ரசல் ஆர்வமா பெட்டியை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல வெட்டப்பட்ட அவருடைய அப்பா கை இருக்கும். மார்க்கோ ரசல் கிட்ட நீ சரியான சமயத்துக்கு இந்த கையோட உங்க அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா கையை ஒட்ட வச்சிடலாம், அதுக்கு ஈஷாவை நீ உயிரோட என் கூட அனுப்பணும்னு சொல்றாரு. ரசலும் வேற வழி இல்லாம ஈஷாவை அனுப்பிடுவாரு. ஆனா ரசல் அவங்க அப்பாவை காப்பாத்துறதுக்கு முன்னாடி மார்க்கோ அவங்க அப்பாவை கெட்டி வச்சிருந்த இடத்துல டைம் பாம் வச்சு வெடிக்க வச்சிடுவாரு. அவங்க அப்பா அங்கேயே இறந்து போயிடுறாரு. டோனியோட வளர்ப்பு பையனான சைரஸ்க்கு இந்த விஷயம் தெரிய வருது. ஜார்ஜியும் ஃபேமிலியும் பழி வாங்குறதுக்காக கிளம்பி வராரு. ஜார்ஜும் குடும்பமும் எப்படியும் பழிவாங்க ஏதாவது பண்ணுவாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு யாருமே வெளியே போகாம எல்லாருமே வீட்டுக்குள்ள பாதுகாப்பா இருப்பாங்க. அப்போ ஈஷாவுக்கு திடீர்னு பிரசவ வலி வருது. டாக்டரை வீட்டுக்கே வரவழைக்கிறாங்க. அப்ப சைரஸ் அவனுடைய அடியாட்களோட அங்க வந்துட்டு மார்க்கோவையும் ஜார்ஜையும் அடிச்சு போட்டுட்டு வீட்டுல இருக்கிற பெரியவங்கல இருந்து சின்ன பசங்க வரைக்கும் அத்தனை பேரையும் கொண்டுட்டு பிறந்த குழந்தையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. ஜார்ஜ் இறக்குறதுக்கு முன்னாடி மார்க்கோ கிட்ட நம்ம மார்க்கோ எல்லாத்துக்கும் கணக்கு தீத்துட்டான்னு நம்ம குடும்பத்தார்கிட்ட பெருமையா சொல்லணும்னு சொல்லிட்டு இறந்து போறாரு. அடுத்த சீன்ல மார்க்கோ அவருடைய காயத்துக்கு அவரே கெட்டு போட்டுட்டு சைரஸ் இருக்கிற இடத்துக்கு போய் எல்லாரையும் கொன்னுட்டு குழந்தைய உயிரோட மீட்டுட்டு வருவாரு. அதோட படம் முடியுது. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.